இப்போ இந்த மாதிரி இருக்கிற தட்டெல்லாம் எப்படி பளபளப்பாகுதுன்னு பார்ப்போம். அதுக்கு வந்து இந்த விம்மில் வந்து ஒரு லிக்விட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அந்த லிக்விட் வந்து சுத்தம் அப்படின்னு விம் சுத்தம்னு போட்டிருக்கு. அது நம்ம எப்படி கிளியர் ஆகுதுன்னு கொஞ்சம் பார்ப்போம். ஏன்னா வாங்கினா நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குமே, பூஜா சாமான் விளக்குறதுக்குலாம் அது யூஸாக இருக்குது. ஊற்றிட்டு இந்த ப்ரெஷ்ஷை வச்சு அப்படி தேய்க்கிறேன். நான் சொன்ன மாதிரிக்கு நல்லா அந்த பாருங்க கொஞ்சம் இதாக தான் வருது, நல்லா சுத்தமாக தான் ஆகுது. அப்படிலாம் வந்து புளி போட்டு லெமன் போட்டு எல்லாம் பண்ணுவோம்ல, அதுக்கு இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது, நல்லாவும் இருக்குது. எல்லா பக்கம் பின்னாடி முன்னாடி எல்லாம் தேய்க்கிறேன், நல்லா பளிச்சுன்னு இருக்குது.